இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்களின் ஒருங்கமைவு அப்படின்னு சொல்லக்கூடிய பயாலஜில பார்த்தீங்க அப்படின்னா, 18வது லெசன் பார்க்க போறோம். 8த் பயாலஜில. சரிங்களா? சரி வாங்க பார்ப்போம். இந்த டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப தாவரங்கள், விலங்குகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல செல்கள் இருக்கு. இந்த செல்கள்லாம் இணைஞ்சு ஒரு உயிரினங்கள வந்து உருவாக்குதுல, அந்த உயிரினங்கள் எப்படி வந்து ஒருங்கமைவாகுது அப்படின்றத பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அமீபா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அமீபாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் உயிரி தான். சரியா? அப்போ மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீல திமிங்கலம். சரிங்களா? மற்றும் யானைகள் இதெல்லாம் என்ன சொல்லலாம் நம்ம மிகப்பெரிய விலங்குகளை சொல்லலாம். அமீபான்றது மிகச்சிறிய விலங்கு. சரியா? அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விலங்கு அப்படின்னா அது அமீபான்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளில் இந்த இதுவும் அமீபாவும் ஒரு விலங்கு தான், நீல திமிங்கலமும் ஒரு விலங்கு தான். சரிங்களா? அப்போ இந்த விலங்குகளில் காணப்படக்கூடிய வேறுபாடுகள் அப்படின்றது அளவுல மட்டும் இல்லாமல் செல்லு, திசு, இதோட உடலமைப்பு இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? உடலமைப்புல மட்டும் இல்லாமல் செல்லு, திசு இது எல்லாத்துலையுமே வேறுபடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்டமைப்போட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உயிரினங்கள் வந்து புரோகேரியாட்டுகள் அப்புறம் வந்து யூகேரியாட்டுகள் சொல்லி பிரிப்பாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா புரோகேரியாட்டுகள் அப்படின்னா உட்கரு வந்து தெளிவாக காணப்படாது. அதான் உயிரினங்களில் உட்கரு தெளிவாக காணப்படுவதில்லை. பாக்டீரியா எக்ஸாம்பிள் சைனா பாக்டீரியா, மைக்ரோபிளாஸ்மா இது 3 எக்ஸாம்பிள். இதை நோட் பண்ணிக்கணும். ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா இது 3. நெக்ஸ்ட்டு இந்த உயிரினங்கள் தான் ப்ரோகேரியாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் சவ்வினால் சூழப்பட்ட தெளிவான உட்கரு காணப்படுகிறது. அப்போ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூகேரியாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து சில உயிரினங்கள் பார்த்தோம்னா ஒரு செல்லை கொண்டுள்ளதுனால ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டு ஈஸ்ட், அமீபா சொல்லலாம். அப்புறம் மனிதன், விலங்குகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பல செல்கள் வந்து காணப்படுறதுனால இதை பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களையும் உள்ள எடுத்துக்கலாம். தாவரங்கள் போன்ற பெரிய உயிரினங்கள் பல செல்களை கொண்டதால் அவை பல செல் உயிரினங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரியா? அப்போ உயிரினங்களோட ஒருங்கமைவு அப்படின்னு என்ன பார்ப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அணுக்கள் அப்படின்றது மிக நுண்ணிய நிலையோட கீழ்மட்ட அலகு. சரியா? அணுக்கள் அப்படின்னா என்னது? மிக நுண்ணிய நிலையோட ஒரு கீழ்மட்ட அலகு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் செல்கள் அப்படின்றது நுண்ணிய நிலையோட மிக சிறிய அலகு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அணுனா என்ன, செல்லுனா என்ன அப்படின்றது. அணுனா ஒன்றும் இல்லை, மிக நுண்ணிய நிலையோட கீழ்மட்ட அலகு. செல்கள் அப்படின்னா நுண்ணிய நிலையோட மிகச்சிறிய அலகு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்ப அணுதான் வந்து பார்த்தோம்னா இருக்கல சின்னது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த அணுக்கள்லாம் இணைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறுகளை உருவாக்கும். அணுக்கள்லாம் இணைஞ்சு மூலக்கூறுகளை உருவாக்கும். இந்த மூலக்கூறுகள்லாம் பார்த்தோம்னா வேதிவினை மூலமா செல்களுக்குள்ள ஒரு நுண்ணுறுப்புகளை உருவாக்கும். புரிஞ்சதா? அப்போ இந்த ஒரு செல் அப்படின்றது பல நுண்ணுறுப்புகளை கொண்டது. ஒரு செல் அப்படின்னா இல்லை அதுக்குள்ள நிறைய உறுப்புகள்லாம் இருக்கும். அப்போ இந்த செல்கள்லாம் என்ன பண்ணும்? செல்கள்லாம் இணைஞ்சு பார்த்தோம்னா திசுவை உருவாக்கும். அப்போ திசுக்கெல்லாம் இணைஞ்சு உறுப்பு உருவாக்கும். உறுப்புகள்லாம் இணைஞ்சு உறுப்பு மண்டலத்தை வந்து உருவாக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த நம்ம சொன்னது தான் இங்கே செல்கள்லாம் இணைஞ்சு திசுவை உருவாக்கும், திசுக்கள்லாம் இணைந்து உறுப்புகளை உருவாக்கும், உறுப்பெல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும், உறுப்பு மண்டலம் சேர்ந்து ஒரு உயிரினத்தை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டர் கொஸ்டினாக கேட்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? அடுத்து பார்ப்போம். பணியை செய்கிற ஒரே மாதிரியான அமைப்பை கொண்ட செல்களோட தொகுப்பு தான். செல்களோட தொகுப்பு திசு. பல்வேறு வகையான திசுக்கள் இணைந்து உடலில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய உறுப்புகளை உருவாக்குது. பல்வேறு வகையான உறுப்புகள்லாம் இணைந்து குறிப்பிட்ட உடலியல் நிகழ்வுகளை செய்யக்கூடிய உறுப்பு மண்டலங்களை உருவாக்குறாங்க. அப்போ அந்த உறுப்பு மண்டலம்லாம் இணைந்து உயிரினத்தை உருவாக்குறாங்க. இங்கே கொடுத்ததை அப்படியே எடுத்து இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் செல்னா என்னன்னு பார்ப்போம். செல் அப்படின்றது உயிரினங்களோட அமைப்பு மற்றும் செயலழகு. செல் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. செல் அப்படின்னா உயிரினங்களோட அமைப்பு மற்றும் செயலழகு. செல்கள் பொதுவாக உயிரினங்களோட கட்டுமான அலகுகள். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா செங்கல் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒரு உயிரினத்துக்கு செல் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ இந்த செல்களை பற்றி படிக்கக்கூடிய பாடப்பிரிவு செல் உயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ல என்ன இருக்கு? செல் சவினால் சூழப்பட்ட சைட்டோபிளாசத்தை கொண்டு உள்ளது செல்லில். இந்த சைட்டோபிளாசத்துலாம் புரதங்கள் உட்கரு எல்லாமே இருக்கும். சரிதான்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விலங்கு செல்லை இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அவ்வளோதான். அப்புறம் செல்லோட மையத்தில் கோள வடிவத்தில் பார்த்தோம்னா உட்கரு அப்படின்றது காணப்படும். மேலும் பார்த்தோம்னா சைட்டோபிளாஸ்டில் மைட்டோகாண்ட்ரியா, கொள்கை உறுப்புகள், சென்ட்ரியோல்கள், ரிபோசோம்கள் போன்ற நுண்ணுறுப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லோட சைட்டோபிளாசத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் செல் அப்படின்றது பார்த்தோம்னா மைக்ரோமீட்டர் தான் அளப்பாங்க. ஒரு செல் அப்படின்னா மைக்ரான் அப்படின்னு சொல்லி தான் செல்லோட அளவை வந்து அளக்கக்கூடியது மைக்ரான். மைக்ரான்னா என்னன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? 1/10 எவ்வளோ வருது? 1 10 100 10 லட்சம் மீட்ரு. இப்போ 10 லட்சம் இல்லைனா 1 மில்லியன் சொல்லலாம். ஒரு மைக்ரானா 1 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா?
அடுத்து வேற எதுவும் இதில் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் இந்த இடத்துல நோட் பண்ணிங்க, மனித உடலோட மிக சிறிய செல் ரத்த சிவப்பணு. அப்போ மிக நீண்ட செல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு செல். சரியா? மனித உடலோட மிக சிறிய செல் ரத்த சிவப்பணு. மிக நீண்ட செல் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு செல். எவ்வளோனா 90லேருந்து 100 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்டதாக இருக்குதான். மனித அண்ட செல் அப்படின்றது 100 மைக்ரோமீட்டர் அளவுடையது. அண்ட செல் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமது உடலானது கருமுட்டை சைக்கோடு சொல்லுவாங்க. சைக்கோடு என்ற ஒற்றை செல்லிலேருந்தே உருவாக்கக்கூடியது. நம்மளோட உடலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு செல்லேருந்து தான் ஃபார்ம் ஆகக்கூடியதான். புரியுதா? ஒரு மனிதனோட உடலே ஒரே ஒரு செல்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கருமுட்டை அப்போ என்ன பண்ணுது? கருமுட்டை தொடர்ச்சியான பல மைட்டாசிஸ் பிளவுறுதல்களை அடைந்து வெவ்வேறு அளவு, வடிவம் மற்றும் உட்பொருட்களை கொண்ட திரள் செல்களான கருவை உருவாக்குகிறது. கருஞ்செல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்றன. இந்நிகழ்வுக்கு செல் மாறுபாடு அடைதல் அப்படின்னு பேர். செல் மாறுபாடு அடைதல் அப்படின்னு பேர். ஒன்றும் இல்லை, ஒரு செல்லுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய செல்கள் இந்த மாதிரி சைக்கோட்டாக வந்து உருவாகுது ஒரு செல்லேருந்து. இது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் முறையில் வந்து உருவாகிறதா சொல்கிறாங்க. அடுத்து பார்ப்போம். செல்களில் மிகப்பெரிய செல் நெருப்புக்கோழியோட முட்டை. இதை நோட் பண்ணியிருப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெருப்புக்கோழியோட முட்டை தான் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய செல்லு. அப்புறம் மைக்ரோ பிளாஸ்மா தான் மிக சிறிய பாக்டீரியா. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்ப்போம். வடிவம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சில செல்கள் நீளமானதாக இருக்கும், சில செல்கள் முட்டை வடிவமுடையாக இருக்கும், சில செல்கள் உருண்டையாக இருக்கும். சில இரத்த வெள்ளையணுக்கள் அமீபா போன்ற வெளிப்புறத்தில் ஒழுங்கற்ற வடிவம் கொண்டு குறிப்பிட்ட காலநிலையில் தங்கள் வடிவத்தை மாற்றிக்கொள்கின்றன. வடிவத்தை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். சொன்ன இரத்த சிவப்பணுக்கள், மென்தசைகள், விந்து செல்லு, எலும்பு செல்லு, அண்ட செல்லு, நரம்பு செல்லு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து அந்த முட்டையில் இருக்கிறப்ப அந்த வெள்ளைக்கரு, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்புமின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ஆல்புமின். அடுத்து திசுவை பற்றி பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பணியை ஒருங்கிணைந்து செய்கின்ற ஒரே மாதிரியான அமைப்பு கொண்ட செல்களோட தொகுப்பாக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திசுன்னு சொல்லுவாங்க. திசுவை பொறுத்தளவு 2 டைப் இருக்குது. ஒன்று எளிய திசுக்கள், இன்னொன்று கூட்டு திசுக்கள். இப்போ எளிய திசுக்கள் அப்படின்னா ஒரே வகையான செல்களால் ஆனது தான் எளிய திசுகள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சுரப்பி எபிதிலியல் திசு. கூட்டு திசுக்கள் அப்படின்னா வெவ்வேறு வகையான செல்களால் ஆனது. ஒரே வகையான செல்களால் ஆனிச்சுன்னா அது எளிய திசு. வெவ்வேறு வகையான செல்களால் ஆனிச்சு அப்படின்னா அது கூட்டு திசு. எக்ஸாம்பிள் வறட்சியான தோலில் உள்ள திசுக்கள் அப்படின்றது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் எளிய திசு அப்படின்றது ஒருமையத்தன்மையும், கூட்டு திசு வந்து பன்மையத்தன்மையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நோட் பண்ணிக்கணும். எளிய திசு ஒருமையத்தன்மையும், கூட்டு திசு பன்மையத்தன்மையும் கொண்டது. திசுக்களோட வகைகள் அதாவது பணியை பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு 4 டைப்பில் பிரிச்சிருப்பாங்க. பாதுகாப்பு அப்படின்னாலே எபிதிலியல் திசு தான். பாதுகாப்பு அப்படின்னா எபிதிலியல் திசு. அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு தசை அதாவது சுருங்குதலுக்கு தசை திசுகள், சுருங்குதலுக்கு உடலின் வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கிறதுக்கு இணைப்பு திசுகள். சரியா? நரம்பு துண்டல்களை கடத்துறதுக்கு நரம்பு திசுகள். அப்படின்னு இந்த 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். எல்லா வகையான அடிப்படையாக எல்லா வகையான உயிரினங்களும் கொண்டிருக்கிறது இந்த 4 திசுக்கள் தான். இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு, எபிதிலியல் திசு. எல்லா வகையான உயிரினங்களும் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 திசுக்கள். அடுத்து உறுப்பு பார்ப்போம். உறுப்புனா ஒன்றும் இல்லை, திசுக்கள்லாம் இணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செஞ்சிச்சு அப்படின்னா அது உறுப்புன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் இரைப்பை, கல்லீரல், நுரையீரல், கணையம், கண், சிறுநீரகம், இதயம், மூளை, மண்ணீரல் இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு வகையான பணிகளை வந்து செய்யக்கூடியது. அப்போ இதை வந்து பார்த்தோம்னா நம்ம உறுப்புகள்னு சொல்லலாம். அப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்ப்போமா? குடலில் வந்து பார்த்தோம்னா தன்னோட உட்புற சுவரில் எபிதிலியல் திசுக்களை கொண்டுள்ளது. இந்த திசுவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொதிகளை சுரக்கிறதும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. எபிதிலியல் திசுவானது தசை திசு அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது. உணவு கூழ் அலை இயக்கத்தின் மூலம் கீழ்நோக்கி நகர்த்துவதற்கு தசை திசு பயன்படுகிறது. அதை இயக்கத்துக்கு இந்த இயக்கத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. தசை திசு தான் இயக்கத்துக்கு பயன்படும். எபிதிலியல் திசு பாதுகாப்புக்கு பயன்படக்கூடியது. அந்த எபிதிலியல் திசுக்கள் தான் நொதிகளை சுரக்கிறதும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கும் பயன்படுத்துறாங்க. சரியா? அடுத்து இரத்த திசுவானது குடலில் பாய்ந்து குடலால் உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உடலின் பல பாகங்களுக்கு கடத்த உதவுகிறது. மேலும் குடலானது நரம்பு திசு மூலம் மூளையுடன் இணைக்கப்பட்டு மூளை தரும் தகவல்களை எடுத்து நரம்பு திசு ஒரு உணர்ச்சியை இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடியது. அதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கண்ணை பற்றி பார்ப்போம். கண்ணை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்ப்போம். மனித உடலின் முக்கியமான புலனுறுப்புகளை ஒன்று கண். சரிங்களா? இது வந்து 3 திசுக்களால் ஆனதுப்பா. அந்த திசு என்னன்னா, ஒன்று தசை திசு, இன்னொன்று இணைப்பு திசு, இன்னொன்று நரம்பு திசு. இந்த 3 திசுக்களால் ஆனது. பார்ப்பதற்கு நிறங்களை பகுத்தறிவதற்கு அதாவது 10 மில்லியன் 12 மில்லியன் நிறங்களை வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடியதான் கண்.
மனித உடலோட உயிர் கடிகாரத்தை பேணுவதற்கும் பயன்படுகிறது. இதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? புகைப்பட கருவியை போல செயல்படக்கூடியது நம்மளோட கண்ணு. கண்ணு என்ன வடிவம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கோள வடிவமாக உருவாக்கப்பட்ட உடலின் சிக்கலான பொருள் உறுப்பு கண்ணு. இப்போ கண்ணோட புறமைப்பு பார்ப்போம். கண்ணோட புறமைப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, வெளிப்புறமாக தெரியக்கூடிய கண்ணின் பாகங்கள் இணைந்து அதன் புறமைப்பை உருவாக்கின. புறமைப்பு நமக்கு நல்லாவே தெரியும், பார்த்தாலே தெரியும். சரிங்களா? அடுத்து ஸ்கிலிரா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் விழி வெண்படலம்னு கூட சொல்லலாம். ஸ்கிலிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிலிரான கண்ணோட வெண்மையான பகுதியை சொல்லுவாங்க. ஸ்கிலிரா அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கடலில் இருக்குல்ல, அதை சொல்லலாம். அடுத்து கஞ்சங்டிவா. கஞ்சங்டிவா அப்படின்னா விழி வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு சவ்வு. சரிங்களா? இதுதான் இதோட வேலை. கண்ணீரை சுரக்கிறது, கண்ணை ஈரமாக வைக்கிறது, தெளிவாக வைக்கிறது, இதெல்லாம் இதோட வேலை. புரியுதுங்களா? அதாவது இந்த ஸ்கிலீராவை சுற்றி இருக்கக்கூடியது. சுற்றி வெள்ளை கலரில் இருக்கிற ஸ்கிலீரா, இதுக்கு கஞ்சங்கிவா அப்படின்றது ஒரு உரை மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து கார்னியா. கார்னியா அப்படின்னா விழி வெண்படலம். கார்னியா அப்படின்னா இது வந்து ஒளி விலகல் நடக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அதாவது தோள்படலாகவும் கண்களுக்குள் நுழையும் ஒளியை விலகலடைய செய்வதுதான் இதோட வேலை. இது ஒரு முக்கியமான பணி, விலகலடை செய்வது. கார்னியா அப்படின்னா விழி வெண்படலம். அதுக்கப்புறம் கார்னியாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஐரிஸ் இருக்கும். அதாவது ஐரிஸ்னா கருவிழி. அதாவது கண்ணோட நிறமுள்ள பகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை தான் நம்ம சொல்ல முடியும். கண்ணோட நிறமுள்ள பகுதி. இதோட முதன்மையான பணி என்ன அப்படின்னா, கண்ணுக்குள்ளே நுழையக்கூடிய இந்த ஒளியை கண்பாவையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுத்துறது இதோட வேலையே. அப்போ கண்பாவைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்பாவை இது வழியாக தான் ஒளியை வந்து கண்ணுக்குள்ளேயே போகும். அந்த கருவிழி இருக்குல்ல, கருவிழியோட மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய துளை தான் இது கண்பாவைன்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் ஒளி அப்படின்றது கண்ணுக்குள்ளே போகும். சரிங்களா? இதெல்லாம் கண்ணோட வெளியமைப்பு. இப்போ கண்ணோட உள்ளமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணோட உள்ளமைப்பில் பெருசாக பார்க்கணும் அப்படின்னா லென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? லென்ஸ் அப்படின்றது ஒளி ஊடுருவக்கூடிய இரு குவியம் கொண்ட குவியம்பா, இது நோட் பண்ணிக்கணும். இரு குவியம் கொண்ட அவ்வப்போது மாற்றியமைத்துக் கொள்ளும் திறனுடைய புரதத்தால் உருவாக்கப்பட்ட கண்ணோட பாகம். சரிங்களா? லென்ஸ் ஆனது கார்னியாவோட உதவியோட உள்நுழைந்த ஒளியை இதுவும் விலகலடைய செய்யறதான் வேலை பார்க்கும். சரிங்களா? கார்னியா எப்படி விலகலடைய செய்தோ அதே மாதிரி இந்த லென்ஸும் விலகலடைய செய்யற வேலையை பார்க்கும். சரிங்களா? அடுத்து விழித்திரை. இதில் தான் பிம்பம் உருவாகும். சரிங்களா? அந்த விழித்திரையில் தான் போயிட்டு குவிய வைப்பாங்க. சரிங்களா? கண்ணோட பின்பகுதியில் அமைந்து பிம்பங்களை உருவாக்கும் படலம். அந்த பிம்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு படலம். விழித்திரையானது கதிர்களை மின் துண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்யும். அப்புறம் பார்வை நரம்பு என்ன பண்ணும்? நேராக மூளையில் போய் ஜாயின் பண்ணி விட்டுரும். நரம்பு துண்டல்கள் எடுத்து விழித்திரையிலிருந்து பெற்று மூளைக்கு எடுத்து செல்றது தான் பார்வை நரம்போட வேலை. அப்புறம் அக்வோஸ் திரவம், விட்ரியல் திரவம், ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். அக்வோஸ் திரவம் அப்படின்னா முன்கண்ணறை. அதாவது முன்கண்ணறைனா லென்ஸுக்கும் விழி வெண்படத்துக்கும், அதாவது கார்னியாக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு திரவம். லென்ஸுக்கும் கார்னியாக்கும் இடையில. விட்ரியஸ் திரவம் அப்படின்னா பின் கண்ணறை திரவம், கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. அதாவது கண்ணோட உட்பகுதி முழுவதையும் நிறைந்துள்ள ஒளி ஊடுருவும் குளகுளப்பான ஒரு பொருள். இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா கண்ணோட வடிவத்தை பராமரிக்கக்கூடியது இவங்களோட வேலை. இது இல்லாமல் விழித்திரை அடையறதுக்கு முன்னாடியே அதன் விலகலை செய்யறது இதோட வேலை. 2 வேலை இம்பார்ட்டன்ட் வேலை. சரிங்களா? அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். அடுத்து பார்ப்போம். அடுத்து உறுப்பு மண்டலம். இப்போ உறுப்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை வந்து உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடியது தான் இவங்களோட வேலை. இப்போ ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதயம் இருக்கும், இதய குழல்கள் இணைந்து ரத்த சுற்றோட்ட மண்டலத்தை உருவாக்கும். அது மாதிரி மூச்சு, தொண்டை, சுவாச குழாய், நுரையீரல் மற்றும் உதரவிதானம் இதெல்லாம் சேர்ந்து சுவாச மண்டலத்தை உருவாக்கும். வாயு, உணவு குழல், இறைப்பை, சுவாச மண்டலங்கள், முன்சிறு குடல் மற்றும் குடல்கள் இதெல்லாம் செரிமான மண்டலத்தை உருவாக்கக்கூடியது. இதே போல நாளமில்லா சுரப்பி மண்டலம், எலும்பு சட்டக மண்டலம், சிறுநீரக மண்டலம், நோய் தடைக்காப்பு மண்டலம் போன்றதெல்லாம் பிற உறுப்பு மண்டலங்கள். சரிங்களா? இப்போ மனிதனோட சுவாச மண்டலத்தை பற்றி மட்டும் நம்ம இந்த புக்கில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ சுவாச மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையே வாயு பரிமாற்றத்தில் ஈடுபடக்கூடிய உறுப்புகளான மூச்சுக்குழல், மூச்சு கிளைக்குழல், நுரையீரல் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாச மண்டலத்தில் அடங்கக்கூடியது. சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூக்கை பார்ப்போம். மூக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா காற்றை நம்ம உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளியில் விடுறதுக்கும் மூக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு நல்லா தெரியும். தூசி அது வழியாக தூசி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அந்த உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலை சுரப்பு அப்படின்றது இருக்கும். இது தூசியெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீக்கக்கூடியது. சரிங்களா? நுண்ணுயிரிகள், ரோமம், கோலை இதெல்லாம் நீக்கக்கூடியது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உள்ளே இருக்கிற காற்றை இதமாக வைத்துக்கொள்ள மூக்கில் உள்ள ரத்த நாளங்கள் வந்து உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை மட்டும் நோட் பண்ண போதும். அப்புறம் மூச்சுக்குழாய். மூச்சுக்குழாய் அப்படின்னா மூக்குலேருந்து நேராக வந்து பார்த்தோம்னா ட்ரக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சுக்குழாய் வழியாக போகும். இன்னும் குழாய்க்குள் செல்கிறது. ட்ரக்கியாக்குள்ளே போகும்ப்பா நேராக. நாசிக்குழியை அடுத்து காற்றானது தொண்டைக்குள் நுழைகிறது. பிறகு அது ட்ரக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழாய்க்குள்ளே போகும். மூச்சுக்குழாய்க்கு பேர் ட்ரக்கியா. இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம்
தொண்டைக்கும் மூச்சுக்குழாய்க்கும் இடையே சிறிய காற்றுப்பாதையாக குரல் வலை அப்படின்னு சொல்லக்கூடிய லாரிங்ஸ் இருக்கும். இதுல தான் போகும். சரிங்களா? காற்று உள்ள போகிற வந்து லாரிங்ஸ் அசையும் தான் நமக்கு அந்த பேசுகிற சவுண்டே கேட்குது. தசை மடிப்புகளால் ஆன குரல் வலை காற்று நுழையும் போது அதிர்வடைந்து ஒலியை எழுப்புகிறது. அப்போ அந்த லாரிங்ஸ் அதிர்வடைனால தான் நம்மளால் பேச முடியுது. அப்புறம் மூச்சு கிளைக்குழாய் அப்படின்னு 2 பிரிவாக பிரியும். ஒன்று வலது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இடது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகும். சரிங்களா? நேராக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நுரையீரலுக்கு போகும். நுரையீரல் எங்கே இருக்குது? மார்பறையில் காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு நுரையீரல் அப்படின்றது. நுரையீரலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பரிமாற்றம் தான். அதாவது கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் மாற்றி உள்ளேயும் வெளியிலையும் அனுப்புறது தான் இதோட வேலை. சரிங்களா? அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல்கள் மார்பறையில் ஒவ்வொரு புறமும் காணப்படும் பஞ்சு போன்ற மீளும் பைகளாகும். மார்பறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பாலும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பாலும் பக்கவாட்டில் விழாவெலும்பாலும் அடிப்புறத்தில் குவிந்த உதரதானம் சூழப்பட்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட்பா. இடது நுரையீரலானது இதயத்துக்கு இடமளிக்கும் வகையில் வலது நுரையீரலை விட சற்று சிறியதாக உள்ளது. சரிங்களா? இப்போ இடது நுரையீரல் அப்படின்றது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணால் போதும். சரிங்களா? அடுத்து ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்துக்கு 15 முதல் 18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிறான். கடும் உடற்பயிற்சியின் போது சுவாச வீதமானது 25 முறைகளுக்கும் மேலாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஓய்வு நிலையில் இருந்தால் அப்படின்னா 15 18 முறை இழுத்து விடுவான். உடற்பயிற்சி பண்ணுறப்ப 25 டைம் இழுத்து விடுவான்னு சொல்கிறாங்க. புகைப்பிடித்தல் நுரையீரல்களை சேதப்படுத்துகிறது. புகைப்பிடித்தல் புற்றுநோய்க்கு காரணமாவதால் அது தவிர்க்கப்பட வேண்டும். அதை சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அது நுரையீரலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. உங்களுக்கு தும்மல் ஏற்படும் போது நீங்கள் நாசை துவாரங்களை மூடிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் வெளியேற்றும் அயல்பொருட்கள் அருகில் இருப்பவரை பரவாமல் தடுக்க முடியும். இதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஒரு காற்று நுண்ணுரைகள் அப்படின்னா நுரையீரலில் காணக்கூடிய ஒரு காற்று நுண்ணுரைகள் தான் நுண்கிளை முடிவில் வந்து பை போன்ற ஒரு நுண்ணி அமைப்பாக காணப்படுகிறது. காற்று நுண்ணுரைகள் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றத்துக்கு உதவக்கூடியது. நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்பா. காற்றை மாற்றக்கூடியது. ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மாற்றி வெளில அனுப்பக்கூடியது. சரிங்களா? அதே மனிதனோட சுவாச செயல். முதல்ல உட்சுவாசம்னா என்னன்னு பார்ப்போம். உட்சுவாசம் அப்படின்னா காற்றை நுரையீரலுக்குள்ள எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு உட்சுவாசம். சரிங்களா? உட்சுவாசத்தின் போது மார்பெலும்பு மேலுக்கு இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட்பா. அதாவது காற்றை நம்ம உள்ளே இழுக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? நுரையீரலுக்குள்ளே இழுக்கிறோம். மூக்குலேருந்து நேராக நுரையீரலுக்குள்ளே வரப்போகுது. அதுதான் உட்சுவாசம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன டைம்? அந்த டைமில் என்ன நடக்கும்னா மார்பெலும்பு மேல் நோக்கியும் வெளிநோக்கியும் தள்ளப்படுவதோடு உதரதானம் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. இதனால் மார்பறையோட கொள்ளளவு வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கும். அதனால அழுத்தம் குறையும். அப்போ நுரையீரலுக்குள்ள அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால வெளிக்காற்று வந்து பார்த்தோம்னா நுரையீரலுக்குள்ள நுழையும். இந்த காற்று வந்து இரத்தத்திற்கும் இடையே வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. அடுத்து வெளிசுவாசம். வெளிசுவாசம் அப்படின்னா நம்ம காற்றை வெளில விடுறது. அப்போ நுரையிலிருந்து காற்றை வெளியேற்றும் நிகழ்வு தான் வெளிசுவாசம்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த வெளிசுவாசம் அப்படின்னா என்ன நடக்க முடியும் பார்த்தீங்கன்னா காற்றை அதிக விசையுடன் வெளித்தள்ளுறோம் நம்ம. அப்போ விழா எலும்பிட தசைகள் மீச்சடைந்து மார்பறையின் சுவர் அதன் பழைய நிலைக்கு, அதாவது பழைய நிலைக்கு திரும்ப வந்துடும். உதரவதானம் மீச்சடைந்து மார்பறையை மேல் நோக்கி தள்ளுகிறது. இதன் காரணமாக மார்பறையில் அழுத்தம் அப்படின்றது புறச்சூழலை ஒப்பிடும்போது அதிகரிக்கும். இப்போ அழுத்தம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா மார்பறையை விட்டு காற்று வந்து வெளில போய் தான் ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த அழுத்த வேறுபாட்டினால காற்றானது விசையுடன் வெளியேறுகிறது. நுரையீரலிருந்து காற்று வெளியேற்றப்படும் நிகழ்வு செயலற்ற நிகழ்வு. இந்த லைன் மட்டும் நோட் பண்ணால் போதும். வெளி சுவாசம் அப்படின்றது ஒரு செயலற்ற நிகழ்வுப்பா. சரிங்களா? இந்த லைன் கேட்கலாம். இப்போ காற்று நுண்ணுரையில் என்ன வாயு பரிமாற்றம் நீங்கள் பார்த்தோம்ல, இந்த இதில் என்ன வாயு பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காற்று நுண்ணுரைகளில் உள்ள இழுக்கப்படும் காற்றில் உள்ள ஆக்சிஜனின் அளவு அங்குள்ள இரத்த குழாயில் உள்ள ஆக்சிஜன் அளவை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா வெளியே தான் நம்ம ஆக்சிஜன் எடுக்க போகிறோம். இதனால் எளிய பரவல் மூலமாக ஆக்சிஜன் ரத்தத்தில் நுழைகிறது. இது மட்டும் நோட் பண்ணிங்க. ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடன் இணைந்து ஆக்சி ஹீமோகுளோபினாக மாறுகிறது. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட சேர்ந்தா ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு இரத்தமானது இரத்த குழல்கள் வழியே இதயத்தை அடைகிறது. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இரத்த குழல் இதயத்தை அடைகிறது. இதயம் சுருங்கி ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை உடலின் அனைத்து திசுகளுக்கும் அனுப்புகிறது. திசுகள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தின் வழியாக காற்று நுண்ணுரைக்குள் எடுத்து வரப்படுகிறது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எங்கே வந்துருச்சு? காற்று நுண்ணுரைக்கு வந்துருச்சு. அப்போ ரத்தத்திலேருந்து பரவல் முறையில் கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணுரைகளில் நுழைந்து வெளிசுவாசத்தின் போது உடலை விட்டு நீங்குகிறது. அவ்வளோதான். ஆக்சிஜன் எப்படி உள்ளே வருது? உடலோட ஹார்ட் மூலமாக உடலோட மற்ற பகுதிகளுக்கு போகுது. திரும்ப கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணுரைக்கு வருது. கார்பன் டை ஆக்சைடுலேருந்து வெளியே போகுது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா?
உட்சுவாசம் வெளி சுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை மட்டும் பாருங்க. இது பார்த்தாலே போதும். உட்சுவாசம் வெளி சுவாசம்னா, உட்சுவாசம் அப்படின்னா காற்றை உள்ள இழுக்கிறது, வெளி சுவாசம்னா காற்றை வெளியேற்றுறது. உட்சுவாசம் அப்புறம் உதரவு தானே சுருங்கும், உதரவு தானே இங்கே மீச்சடையும், உதரவு தானே கீழ் நோக்கி போகும், உதரவுனா இங்கே மேல் நோக்கி போகும். விழா எலும்பு மேல் நோக்கியும் இங்கே வெளிப்புறமும் நகரும், விழா எலும்பு கீழ் நோக்கி நகரும். மாறுபட கொள்ளளவு அதிகரிக்கும் இதில், ஏன்னா அதிகமான காற்றை நம்ம உள்ள இழுக்கணும். கொள்ளளவு கம்மியாகும், ஏன்னா காற்றை நம்ம வெளியேற்றுவோம். காற்று மூக்கின் வழியாக நுரையீரலுக்குள் நுழைகிறது, இங்கே நுரையிலேருந்து வெளியே போகும். சரியா? அப்புறம் உடல் செயல்பாடுகள் அப்படின்னு தன்னிலை காத்தல்ப்பா. இதில் இந்த தன்னிலை காத்தல் தான் கேட்பாங்க. உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக மனித உடலியல் மண்டலம் சுயமாக தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்வது, சமநிலை பேணுவது தன்னிலை காத்தல்னு சொல்லுவாங்க. சரியா? அதை மட்டும் இந்த இடத்துல நோட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஒருங்கிணைவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் அனைத்தும் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மூலமாக கடத்தப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். ஒருங்கிணைவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள்லாம் இது மூலமாக நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த இதை எடுத்துக்கோமே, தன்னிலை காத்தல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ மனித வெப்ப ரத்த வகையை சார்ந்தவன், மனிதன் வந்து வெப்ப ரத்த வகையை சார்ந்தவன், மனிதனோட உடல் வெப்பநிலை சீராக நிலைநிறுத்தப்படுகிறது. அதாவது உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதை கட்டுப்படுத்துவதற்காக, அதை குறைக்கிறதுக்காக உடலிலிருந்து வியர்வை உற்பத்தி செய்யப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. அப்போ உடல் வெப்பநிலை குறையும் போது தசை செயல்பாடு மற்றும் நடுக்கத்தின் மூலம் வெப்பம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தன்னிலை காத்தல். தன்னிலை காத்தல்னா இவ்வளவுதான். வெப்பம் அதிகமானுச்சு அப்படின்னா அந்த வெப்பத்தை வெளியேற்றணும், வெப்பம் கம்மியானுச்சு அப்படின்னா வெப்பத்தை உருவாக்கணும். இதுதான் தன்னிலை காத்தல். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரைட்டா? அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது குளுக்கோகான் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் மூலமாக சர்க்கரை அளவு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாயிடுச்சுன்னா இன்சுலின் உற்பத்தி பண்ணால் சர்க்கரை அளவு கம்மியாயிடும். அதே டைம் சர்க்கரையோட அளவு கம்மியாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், குளுக்கோகானை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிலை காத்தல். அடுத்து விரவல்னா என்னன்னு பார்ப்போம். அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு மூலக்கூறுகள் தானாக இடப்பெயர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அது பரவல்னு சொல்லுவாங்க. அதான் அதிக செறிவுள்ள பகுதியிலிருந்து குறைவான செறிவுள்ள பகுதிக்கு போணுச்சு அப்படின்னா அது பரவல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ பரவல் முறைக்கு ஒரு சில மேலும் அறிந்துகோளும் கொடுத்துருப்பாங்க. பரவல் முறையின் மூலமாக தான் உணவுப் பொருள் அப்படின்றது செரிமான நொதியோட கலக்கிறது. ஒன்று இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, சுவாச வாயுக்களான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்றவை ரத்தம் மற்றும் திசு திரவங்களுக்கு இடையிலும் திசு திரவம் மற்றும் செல்களுக்கு இடையிலும் பரவல் மூலம் பரிமாற்றம் அடைகின்றன. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், எளிய பரவல் மூலமாக நடக்கக்கூடியது. சரிங்களா? அப்புறம் எரியும் ஊதுபத்தி அறை முழுவதும் பரவுதல், செல் செவ்வின் வழியே மூலக்கூறுகள் ஊடுருவி செல்லுதல், இதெல்லாமே பரவல் முறைக்கு எக்ஸாம்பிள் தான். பரவல்னா என்ன? அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு போனுச்சு அப்படின்னா அதை பரவல்னு சொல்லலாம். சரிங்களா? மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன. ஊதுபத்தியின் புகை காற்றில் பரவி உன் மூக்கை அடைவதால் அது மனத்தை இதான் அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு போனால் அது பரவல்னு சொல்லுவோம். சவ்வூடு பரவல் அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட். எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நீர்த்த கரைசலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அரை கடத்தி தேர்வு சவ்வு. இதுதான் இம்பார்ட்டன்ட். அரை கடத்து அப்படின்னா தேர்வு சவ்வு கடத்தின் வழியே இடப்பெயர்ச்சி அடையும் நிகழ்வு சவ்வூடு பரவல். அதாவது என்ன சொல்லலாம், சவ்வூடு பரவல்னா செறிவு குறைந்த பகுதியிலேருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு போகக்கூடியது. சரிங்களா? அதில் பரவல் எளிய பரவல்னா அதிகமான பகுதியிலேருந்து குறைவான பகுதிக்கு போகக்கூடியது. சரிங்களா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஒத்த செறிவு கரைசல் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒத்த செறிவு கரைசல் அப்படின்னா இதில் செல்லின் உட்புற கரைசலின் செறிவும் வெளிப்புற கரைசலின் செறிவும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதான் ஒத்த செறிவு கரைசல். குறை செறிவு கரைசல்லாம் ஒன்றும் இல்லை, செல்லோட வெளியில் உள்ள கரைசலோட செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட கம்மியாக இருக்கும். அதான் குறை செறிவு கரைசல். அதனால் என்ன நடக்கும், வெளிலேருந்து நீர் அப்படின்றது செல்லுக்கு உள்ளே வரும். ஏன்னா இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது, சவ்வூடு பரவல் தான். சவ்வூடு பரவலை பொறுத்தளவு குறைவான இடத்துலேருந்து அதிகமான இடத்துக்கு போகக்கூடியது. பாருங்க, செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட கம்மியாக இருக்குது. அப்போ வெளில கம்மியாக இருக்குது, அதனால வெளிலேருந்து நீர் வந்து செல்லுக்கு உள்ளே வரும். இதுதான் குறை செறிவு கரைசல். இப்போ மிகை செறிவு கரைசல் அப்படின்னா வெளியில் அதிகமாக இருக்கும். இது செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட அதிகம். சரியா? அதான் அப்போ நீர் என்ன பண்ணும், செல்லை விட்டு வெளில போயிடும். ஊடு பரவல் ஒருங்குபாடு. ஊடு பரவல் ஒழுங்குபாடுன்ற வார்த்தையை யார் சொன்ன அப்படின்னா ஹோபர் அப்படின்றத அதிகப்படுத்தணும் 1902. இது மட்டும் நோட் பண்ணிக்க. ஊடு பரவல் ஒழுங்குபாடு. சரிங்களா? அதான் ஒன்றும் இல்லை, ஒரு உயிரியானது அதன் உடலின் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலையை காத்தல பராமரிக்கக்கூடிய செயல் தான் ஊடு பரவல் ஒழுங்குபாடு. இப்போ ஊடு கலப்பு ஒத்தமைவான்கள் அப்படின்னா இத்தகைய உயிரினங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்கள் உடலின் ஊடுகலப்பு அடர்த்தியை மாற்றிக்கொள்கின்றன. பெரும்பாலான முதுகு நாற்றவை கடல்வாழ் உயிரினங்கள்.
சரிங்களா. ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் அப்படின்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவனோட உடலமைப்பு வந்து மாற்றிக்கிறது, கடல் வாழ் உயிரினங்கள் சொல்லலாம். ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள் அப்படின்னா இத்தகைய உயிரினங்கள் புற சூழலோட தன்மை எப்படி இருந்தாலும் உடலியல் செயல்பாடுகளை செயலியல் நிகழ்வுகளை மூலம் தங்களது உட்புற ஊடுகலப்படர்த்தியை நிலையான அளவுடன் பராமரித்துள்ளன. வெளியில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதோட வேலையை அது பார்த்துட்டு இருக்கும், அவ்வளவுதான் உள்ள. சரிங்களா. அது நன்னீரில் வாழும் மீனோட செயல்பாடு. இங்க வந்து கடல் நீரில் வாழக்கூடியது மேலே உள்ளதுக்கு எக்ஸாம்பிள். ஒன்று சிம்பிளா சொல்லணும்னா, வெளியில ஒரு அடர்த்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அந்த அடர்த்தியை மாற்றிக்கக்கூடியது கடல்வாழ் உயிரினங்கள். வெளியில ஒரு அடர்த்தி இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட உள்ளமைப்புல எப்படி அடர்த்தி இருக்கோ அதை அப்படியே பராமரிக்கக்கூடியதான் ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள், அதாவது நன்னீரில் வாழக்கூடியது. அவ்வளோதான் சிம்பிளா சொல்லணும்னா. அடுத்து செல் சுவாசம். செல்களுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கும் வகையில் உயிரினங்கள் வந்து குளுக்கோஸை உடைச்சு ஆற்றலை வந்து வெளியிடும் செயல் தான் செல் சுவாசம்னு சொல்லுவாங்க. இந்த செல் சுவாசத்தில் ஏடிபி வடிவில் தான் பார்த்தீங்கன்னா செல்களில் வந்து பயன்படுத்துவாங்க. ஆற்றல் வந்து ஏடிபி வடிவில் தான் பயன்படுத்த முடியும் செல்களில், அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்த செல் சுவாசத்தில் காற்றுள்ள சுவாசம் காற்றுள்ள சுவாசம் ரெண்டு இருக்கு. அதாவது செல்லு வந்து ஒரு ஆற்றலை எந்த வடிவில் சேமிக்குது அப்படின்னா ஏடிபி வடிவில், அது கொஸ்டினாக கேட்குறாங்க. காற்றுள்ள சுவாசம் அப்படின்னா ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கக்கூடியது. காற்றில்லா சுவாசம் அப்படின்னா ஆக்சிஜன் முன்னிலையில் இல்லாமல் நடக்கக்கூடியது. எக்ஸாம்பிள், சுவாசத்தின் போது உணவுப் பொருட்கள் முழுமையாக ஆக்சிஜன் அடைந்து நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றப்பட்டு ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. வளிமண்டல ஆக்சிஜன் தேவைப்படுகிறது இந்த இடத்துல. சரியா. அனைத்து உயர்நிலை உயிரினங்களும் காற்றுள்ள சுவாசத்தையே மேற்கொள்கின்றன. அதாவது குளுக்கோகான் ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கக்கூடியது. காற்றில்லா சுவாசம் அப்படின்னா உணவுப் பொருள் பகுதி அளவு தான் ஆக்சிகரணம் அடைஞ்சு ஆற்றலை காற்றுல்லா சுவாசத்தில் வெளிப்படுத்துகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஈஸ்ட் இதிலெல்லாம் இது நடக்கக்கூடியது. இந்நிகழ்ச்சியில் எத்தில் ஆல்கஹால், லாக்டிக் அமிலம், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். சரிங்களா. இதில் வந்து குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையாக ஆக்சிகரணம் அடையாததுனால குறைந்தளவு ஆற்றல் தான் வெளிப்படும். குளுக்கோஸு ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கும். அப்போ எத்தில் ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடு ஆற்றல் வெளியேறும். சரிங்களா. உதாரணமாக ஈஸ்ட் அப்படின்றது ஆக்சிஜனை பயன்படுத்தாமல் குளுக்கோஸை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் எத்தனாலாக மாற்றி ஆற்றல் வெளியேறும். அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸு, காற்றுள்ள சுவாசம்னா என்ன, காற்றில்லா சுவாசம்னா என்ன. ஆக்சிஜன் உள்ள சூழ்நிலை நடக்கக்கூடியது, ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கக்கூடியது. கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவை விளைபொருளாக இங்கே கிடைக்கும். இங்கே கார்பன் டை ஆக்சைடு எத்தனால் அப்படி இல்லைன்னா லாக்டிக் அமிலம் கிடைக்கும் காற்றுல்லா சுவாசத்தில். அனைத்து உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் நடக்கும். சில நுண்ணுயிரிகள் மனித தசை செல்கள் நடக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. மனித தசை செல்கள் என்ன நடக்கும் அப்படின்னா காற்றுல்லா சுவாசம் தான் நடக்கும். நம்ம லாக்டிக் அமிலமாக சேகரிப்போம் தசை செல்களில். சரிங்களா. அடுத்து வளர்சிதை மாற்றம். வளர்சிதை மாற்றம் அப்படின்னா உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து வேதிவினைகளின் தொகுப்பை என்ன சொல்லலாம், வளர்சிதை மாற்றம். வளர் அப்படின்னா பொருளை உருவாக்குதல், சிதைனா பொருளை உடைக்கிறது, அவ்வளோதான். ஒரு பொருளை உருவாக்கி திரும்ப அந்த பொருளை உடைச்சி ஆற்றல் எடுத்துக்கிறது, அவ்வளோதான் வளர்சிதை மாற்றம் அப்படின்றது. முதல்ல இங்கே பார்ப்போம். காற்றில்லா சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தின் விட 19 மடங்கு அதிக ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸ்லேருந்து வெளியேற்றுகிறது. அது 19 மடங்கு. காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸும் மூலக்கூறும் 36 ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கும். சரிங்களா. இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். அடுத்து வளர் மாற்றம். வளர் மாற்றம்னா உருவாக்குறது. அப்போ குளுக்கோஸை கிளைக்கோஜனாகவும் பிற சர்க்கரையாகவும் உருவாக்குறது. அமினோ அமிலங்களை நொதிகள் மற்றும் ஹார்மோன் புரோட்டீனாக உருவாக்குறது. கொழுப்பு அமிலங்களை கொழுப்பு மற்றும் ஸ்டாய்டுகளாக உருவாக்குறது. சரிங்களா. சிதை மாற்றம் அப்படின்னா ஒன்று உடைச்சி யூஸ் பண்ணுறது. இப்போ கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸை நம்ம உடைச்சி யூஸ் பண்ணுறது. குளுக்கோஸை கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் வெப்பமாக மாற்றுறது. புரதமாக அமினோ அமிலமாக மாற்றுறது. சரிங்களா. அடுத்து இங்கே ஒரு உணவு சாப்பிட்ட பிறகு 12லேருந்து 18 மணி நேரத்துக்கு பின் மிதமான வளிமண்டல சூழ்நிலையில் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும் போதும் அவருக்கு ஒரு குறைந்த அளவிலான ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றலை அடிப்படை வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. அடிப்படை வளர்சிதை மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த நினைவுகோள்களை நம்ம உள்ளே பார்த்தது தான். சரிங்களா. மைக்ரோமீட்டர் அளவிடுவாங்க செல்லை, ஏன்னா நம்ம பார்த்தது தான். அப்படியே வேற எதுவுமே இல்லை. சுவாசம்னா என்ன, செல் சுவாசம்னா என்ன கொடுத்துருப்பாங்க. உட்சுவாசம், வெளி சுவாசம். அடுத்து காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம், தண்ணியிலே காத்தல், பரவல்னா என்ன, சவுடு பரவல்னா என்ன கொடுத்துருப்பாங்க. இங்கே சவுடு பரவல் தப்பா கொடுத்துருக்காங்கப்பா. சரியா. சரி, ஓகே. அடுத்து இந்த சொல்லடைவு ஃப்ளூரா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளூரா அப்படின்னா நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சவ்வு. பாக்கி எல்லாமே நம்ம உள்ள படிச்சது தான். உத்தரவிதானா மார்பறையும் வயிற்றையும் பிரிக்கக்கூடிய ஒரு தசை, இணைக்கக்கூடியதில்ல, பிரிக்கக்கூடிய தசை. பாக்கி எல்லாமே நம்ம படிச்சது தான். அடுத்து வெந்நீரம் அப்படின்னாலே என்னது, ஸ்கிலீராவா வெந்நீரம்னாலே. நெக்ஸ்ட் என்ன வரும், மூல செல்கள்.
இது நோட் பண்ணி மூல செல்கள் கேட்பாங்க. அடுத்து ஹோமியோடாசிஸ்னு சொல்லுவாங்க, தண்ணியிலே கத்தல்னா. இது லாக்டிக் அமிலம். குளுக்கோஸ் வந்து லாக்டிக், காற்றில்லா சூழல்னாலே லாக்டிக் அமிலம் தானே. பிள்ளை வெளியும் நடக்கக்கூடியதை என்ன சொல்லலாம் அப்படின்னா சுவாசம்னு சொல்லலாம். இங்கே என்ன, செறிவு குறைவான கரைசலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சவ்வூடு பரவல். சரியா? சைட்டோபிளாசம்னா குறை செறிவு கரைசல். அடுத்து இங்கே என்ன சொல்லலாம், செல் அப்படின்றது செல்லு, மிகப்பெரிய செல்லு நெருப்புக்கோழி முட்டை. நெருப்புக்கோழி முட்டை. இங்கே ஈஸ்ட்டு. இது என்னது, பார்வை நரம்புகளா? செல்லானது டேஸ் என்ற அளக்காடுகிறது, மைக்ரோமீட்டர். அடுத்து கார்போஹைட்ரேட் என்ன சொல்லலாம், கார்போஹைட்ரேட்டு குளுக்கோஸு. குளுக்கோஸ் CO2 நீர் வெப்பமாக மாற்றும். புரதம் அமினோ அமிலம். அமினோ அமிலம்னு கேட்டாங்கன்னா நொதிகள், ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள். கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் ஸ்ட்ராய்டு. அவ்வளோதான். அங்கே நம்ம பார்த்தது தான், வளர்மட்ட சிதை மாற்றத்தில் கொடுத்தது தான். குளுக்கோஸ் அப்படின்னா என்னது சார், கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸு. ஸோ அந்த மாதிரி தான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், வளர்சிதை மாற்றத்தை பார்த்தாலே இது இந்த பொறுத்துக்கு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.